ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாத பலாபலன்கள் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசியை சார்ந்தவர்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டு நாம் இந்த பதிவை நோக்கி பயணம் செய்யலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் வீரியமும் தைரியமும் பிறவியிலே உள்ளவர்கள். எதிலும் ரோதனை வேதனை என்பதை கடந்து சாதனை செய்யக்கூடியவர், எதிலும் முதன்மையாக இருக்க விரும்புபவர். அப்படிப்பட்ட மேஷ ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்கள், பரணி 1, 2, 3, 4 பாதங்கள், கிருத்திகை 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் மேஷ ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர். இந்த மாதத்திலே 5 பெயர்ச்சிகள் நடக்கிறது. ஒன்று குருவுக்கு உரியது. ஜூன் 2ஆம் தேதி அன்று குரு பெயர்ச்சி நடந்தது. 2 சுக்கிரனுக்குரியது, 3 புதனுக்குரியது, 4 செவ்வாய்க்குரியது, 5 சூரியனுக்கு உரியது. இந்த எல்லாம் கலந்து பொது பலனோடு இணைத்து மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாத பலாபலன்களை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் காண இருக்கின்றோம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், பிறர் குற்றங்களை எளிதில் மன்னிக்கும் குணமுடைய மேஷராசிக்காரர்களே இந்த ஜூன் மாதம் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பண வரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கும், மனதில் இருக்கும் திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும். முக்கியமான பணிகள் துரிதமாய் நடக்கும். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கவனமாய் இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் அடையும், மனதிலே மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கடின உழைப்பிற்கு பின்பு முன்னேற்றம் அடைவார்கள். எதிர்பார்த்த ஆர்டர் வந்து சேரும். வாடிக்கையாளரை திருப்தி செய்ய கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர் திறமையாய் செயல்பட்டு பாராட்டை பெறுவார்கள். குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் உண்டாகும். சகோதர நலனில் அக்கறை காட்டும். மனதில் துணிச்சல் ஏற்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். பெண்களுக்கு முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும். வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. அரசியல்வாதிகளை வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. அதற்கு பதிலாக யோசித்து செயல்பட்டால் காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம். உங்கள் கட்சி பிரச்சனைகள் குடும்ப சந்தோஷத்தை கெடுக்காமல் பார்த்துக் கொள்வது அவசியம். கலைத்துறையினருக்கு வாக்கு சாதுரியத்தால் சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பணம் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் மற்றவருடைய பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சல் உண்டாகலாம். எந்த காரியத்தையும் ஆலோசித்து செய்வது நல்லது. ஆன்மீக போக்கு மனதிற்கும் நிம்மதியை தரும். மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெறுவீர். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அனைத்து வேலைகளும் சுமூகமாய் முடியும். உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் தாமாகவே அமையும். பொருளாதார வசதியில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய வாகனங்களை வாங்குவீர்கள். ஆக்கப்பூர்வமான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். கார்த்திகை 1ஆம் பாதத்தை உடையவர்கள் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு
இந்த ஜூன் மாதம் எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகள் உண்டான ஏற்பாடுகளை செய்வீர்கள். எதிரிகளின் இன்னல்கள் இருக்கும் இடம் தெரியாமல் போகும். கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். இருந்து வந்த நீண்ட நாள் வேலைகளையும் முழு மூச்சுடன் முடிப்பீர்கள். மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார நிகழ்ச்சிகள் என்னென்ன? ஸ்ரீ ரங்கநாதரை வணங்குவதால் வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும். சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 1, ஜூன் 27, 28. அதிர்ஷ்ட தினங்கள் ஜூன் 20, 21 ஆகும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம். இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.